அனைவருக்கும் வணக்கம். எப்பெல்லாம் இந்த தாவேக்கா அப்படின்ற இந்த ரசிகர் மன்றத்துடைய தலைவரான தற்கூரி விஜய் அவர்கள் வெளியில் வந்து மக்கள்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச வராரோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பலவிதமான அணில் குஞ்சுகளை நம்ம பார்க்க முடியுது. ஒவ்வொரு அணில் குஞ்சுகளும் ஒவ்வொரு ரகமாக இருக்கும். டிஃப்ரெண்டான வெரைட்டிலெல்லாம் வந்து பேசுவானுங்க, வடை சுடுவானுங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவானுங்க. அந்த வகையில் இப்போ சேலத்துக்கு விஜய் அவர்கள் போயிருக்காரு பாருங்க. போன இடத்துல அங்கே இருந்த அணில் குஞ்சுகள்லாம் என்னெல்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க மீடியா கிட்ட, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் வாங்க. 1.5 வயசு குழந்தைய நான் விட்டுட்டு வந்திருக்கேன் எங்க அம்மா கிட்ட. அவங்க போக கூடாதுன்னு சொன்னாங்க. கரூர் சம்பவம் மாதிரி ஏதோ ஆயிரும், நீ போவாதன்னு. அதெல்லாம் தாண்டி நான் எங்க அண்ணனை பார்க்க தான் வருவேன்னு சொல்லி எங்க அண்ணனை ஹாப்பியா சந்தோஷமா பக்கத்துல நின்று பார்த்திருக்கேன். இதை விட வேற என்னங்க வேணும்? அவரை பார்த்த சந்தோஷத்துல 2 நாளா நான் அவரை சாப்பிடல. அவருக்காக நான் வெயிட் பண்ணி இன்னைக்கு நான் காலையில இருந்து இங்க வந்து நின்று பார்த்திருக்கேன். 1.5 வயசு குழந்தை இருக்குதான் இந்த அம்மாவுக்கு. அந்த குழந்தைய வீட்டில் விட்டுக்கிட்டு தனியாக தவிக்க விட்டுட்டு வந்திருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு தாய், சிறந்த தாய். விஜய் அவர்கள் எப்படிலாம் எதிர்பார்க்கிறாரோ தன்னுடைய ரசிகர்களை, அந்த 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கக்கூடிய ஒரு நபராக தானே இந்த பெண்மணி இருக்காங்க. எப்படி பெருமையாக சொல்கிறாங்க பாருங்க. விஜயை பார்க்கறதுக்காக 2 நாளாக சாப்பாடே உள்ள இறங்கலையா? வரலாற்றிலே இப்படி ஒரு கட்சி கிடையாதுரா. வயிறறிஞ்சு சொல்கிறேன், வரலாற்றிலே இப்படி ஒரு கட்சி கிடையாது. இதை வேற இவனுங்க க்ளோரிஃபை பண்ணுவானுங்க பாருங்க. எப்படி சாப்பிடாம வந்து நிற்கிறாங்க பாருங்க. இதுதான் தளபதிக்கு மேலே பாசம்னு பாருங்க. நம்ம வந்துட்டு இதுக்கு பேர் கேனத்தனண்டான்னு நம்ம சொல்லுவோம். கேட்க மாட்டானுங்க, கேன பசங்க. இருக்கட்டும், விடுங்க. கத்தி கத்தி இன்னைக்கு என் தொண்டையே கட்டுற அளவுக்கு அவ்வளோ ஹாப்பியா, அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். வீட்டுல இருந்து போயில அவ்வளோ தடங்கள். பக்கத்து வீட்லயா இருக்கட்டும், அப்பா அம்மாவா இருக்கட்டும், வேணான்னு சொன்னாங்க. அவங்கள பேச்செல்லாம் கேட்டுட்டு நான் நம்பி வந்தேன். எங்க அண்ணனை நம்பி தான் நல்லா தான் நின்று இருக்கேன். 2 நாளா சாப்பிடல, மயக்கம் போடல, தலை வலிக்கல, வாந்தி வரல, நல்லா தான் இருக்கேன். கரூர்ல வந்து 40 பேர் என்ன சும்மா கொண்டாங்க, ஊசி போட்டு கொண்டுட்டாங்க. இப்ப வந்து தொட்டு பார்க்க சொல்லுங்க. கரூர்ல எல்லாரும் ஊசி போட்டு கொண்டாங்களாம். சிபிஐ வந்து இந்த அம்மனியை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சா உண்மைகள் தெரிய வரும்னு நினைக்கிறேன். நிறைய தெரியும் போல இவங்களுக்கு. நல்லா பேசுறாங்க. பல தடைகளை தாண்டி வந்திருக்காங்க. என்ன நிறைய தடைகளை தாண்டி போராடி தமிழ்நாட்டின் மீது வந்து மும்மொழி கொள்கையை திணிக்க நினைப்பவர்களுக்கு எதிராக போராடி பல தடைகளை தாண்டி வென்று இருக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல இந்த பட்ஜெட்டுக்கு எதிராக குரல் கொடுத்து அதுக்கு எதிராக பேசுனதுனால பாஜக வந்து கடுமையா ஒடுக்கி அதுக்கு வந்து பயங்கரமா இவங்களை வந்து பயங்கரமா தடை போட்டு அந்த தடையெல்லாம் நாங்க மீறி வந்திருக்கோம் பாருங்க. எங்க அரசியல் கட்சி எப்படிப்பட்ட கட்சி பாருங்க. எவன் என்ன செஞ்சாலும் நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக நிற்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது சொல்றாங்களா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்களாம். அப்பா அம்மா அவங்க இவங்கன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. போகாத, கரூர் சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல, போகாதன்னு படித்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தடையாம். அறிவுரை சொன்னதெல்லாம் தடை. அந்த தடையெல்லாம் மீறி விஜய் அண்ணனை வந்து பார்த்துருக்காங்களாம். அதுலேயும் இவங்களுக்கு பெருமை. ஐயோ. அடுத்ததான் இன்னொரு ஒரு பெண்மணி வேலுநாச்சியார், அவங்க கொள்கை தலைவர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கொள்கை பேத்தி என்னமா பேசுறாங்க கொள்கைன்னு பாருங்க. போய் பார்த்துட்டு வந்துட்டேனே, விஜய் அண்ணனை பார்க்காம இருக்க முடியலனால இப்பதான் விஜய் அண்ணனுக்கு அவசரம். நான் எல்லாம் 2.5 வயசு. கரூர் தமிழ்நாடு தானே நீங்க? கரூர்ல ஒண்ணு நடந்தது ஞாபகம் இருக்கா? என்ன நடந்தது? எல்லாம் கூட்ட நெரிசல்ல எல்லாம் சில பேர் இதானாங்க. கரூர்ல ஒன்று ஆச்சு, என்னன்னு ஞாபகம் இருக்கா? கூட்ட நெரிசல்ல சில பேர் இதானாங்க. சில பேர் இதானாங்க. எதானாங்க? 41 பேர். சில பேர் கிடையாது, ஏதோ 1-2 பேர். 1-2 பேராக இருந்தாலுமே அது முக்கியம்தான். ஒரு கட்சி கூட்டத்துக்கு போய் 1-2 பேர் இறக்குறதெல்லாம் நார்மலாக சொல்ல முடியுமா? ஆனால் 41 பேரை சாகடிச்சிருக்கான் அவங்க அண்ணன். எப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு வரதுக்கு இவங்களுக்குலாம் மனசு வருதோ தெரில. தூக்கிட்டு வராங்க, வந்து சாகடிக்கிறாங்க, பழிய தூக்கி கவர்மெண்ட் மேலே போட்டுறாங்க. இவங்க வந்து செத்தா பரவாயில்ல, ஒன்றும் மரியாதை குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து கொள்றாங்க. அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அதுங்களால வந்து நான் வரல, நீங்கள் வேணால் போய் சாவுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த வயசு வந்து அந்த தெளிவு இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்க சொல்லிடும், நீ தற்கொலையாக இருக்கணும், நானும் தற்கொலையாக இருக்கணுமா? நான் தெளிவாக இருக்கேன், நீ வேணா போய் சாவு, போ உன் விஜய் அண்ணன் மயிர் அண்ணன் போய் சாவு, எனக்கு உயிரோட வாழணும்னு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு அது இருக்கும் தெளிவா. ஆனால் அதுக்கு ஒன்றும் தெரியாத விவரம் அறியாத ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து சாகடிக்கிறதுக்கு பார்க்குறீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? ஞாபகம் இருக்குல்ல? அப்புறம் மறுபடியும் 2.5 வயசு பாப்பா தூக்கிட்டு இவ்வளவு வெளியில வந்திருக்கீங்கல்ல, இதெல்லாம் என்னது? இல்லைங்களா, நான் ஓரமா நின்று பார்த்துட்டு வந்துட்டு இங்கதான் சேஃப்டி. ரொம்ப மனசாட்சியோட பேசணும். என்ன சேஃப்டி? குழந்தை 2.5 வயசு குழந்தைய கூட்டு வந்து என்னமா சேஃப்டி? நல்ல சேஃப்டி இருக்குதான். தாவேக்காரங்க விஜயெல்லாம் நல்லா சேஃப்டி கொடுக்குறாராம். ஏடா ஒரு பந்தல் கூட போடலை, 5000 பேருக்கு ஒரு பந்தல் கூட போடாமல் இருக்கிறது சேஃப்டியாடா? சாப்பாடு தண்ணி ஒன்றும் கொடுக்கல, என்ன சேஃப்டி இருக்குது? இதுக்கு பேர் சேஃப்டின்னு வேற நினச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ரிஸ்க் எடுத்து போயிருக்காங்க.
அந்த ரிஸ்கில் ஒன்றும் உயிர் பொழைச்சா உண்டு, இல்லைன்னா கிடையாது. அதுதான் அங்கே இருக்கிற பாசிபிலிட்டியே. நீங்கள் உயிரோடு இருக்கீங்க ஒரு பிரச்சனை இல்லாமல், அது வந்து ரிஸ்க் எடுத்து வந்திருக்கீங்க, புரியுதுங்களா? அது சேஃபாக இருக்கிறதுனால நாங்கள் இருக்கோம், ஒரு பிரச்சனை இல்லாமல் சொல்ல முடியாது. அதுலேயும் குழந்தைங்க இந்த வெயிலில் கொண்டு வந்து நீ இருக்க வச்சு இதுக்கு தான் இப்படி போட்டு பாடாப்படுத்துறீங்களோ தெரியல குழந்தைங்களெல்லாம். குழந்தைக்கு என்னமா சேஃப்டி? அதாவது அந்த அம்மணி குழந்தைய தூக்கி வச்சிருக்காங்களாம், அதனால வந்து குழந்தைக்கு எதுவும் ஆகாது. சேஃப்டி பாருங்க, குழந்தைய கையில் வச்சிருக்காங்க, சேஃப்டி இல்லையா? அது குழந்தைய கையில் வச்சிருந்தா சேஃப்டி. குழந்தைக்கு வெயில் வந்து அஃபெக்ட் பண்ணாது, குழந்தைக்கு டீஹைட்ரேட் ஆகாது, குழந்தைக்கு சாப்பாடு வேண்டாம், குழந்தைக்கு தண்ணி வேண்டாம், குழந்தைக்கு எதுவும் வேண்டாம், அப்படியே கையில் மட்டும் வச்சிருந்தா சேஃப்டி இல்லையா? குழந்தைய எப்படி பார்த்துப்பாங்க இவங்கெல்லாம்? அப்போது குழந்தையெல்லாம் கரெக்டாக வளர்ப்பாங்களா இவங்க? நட்ட நடு வெயிலில் கொண்டு போய் நிற்க வச்சுக்கிட்டு நீ சேஃபாக தான் இருக்க, ஒரு பிரச்சனை இல்லை, நீ சாப்பாடு தண்ணியெல்லாம் இல்லாமலே கடை, நீ சேஃபாக இருக்கன்னு உட்கார வச்சுருவாங்களோ நடு வெயிலில். வித்தியாசமான மூளை கொண்ட தற்குறிகள். வா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பொது மனிதாபிமானமே இருக்காதாமா? இவ்வளவுமா இல்லம்மா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு மனிதாபிமானமே இருக்காதா? உங்களுக்கு அக்கறையா இருக்காதா? உங்க வீட்டு பிள்ளை மணி வெயில் இவ்வளவு வெயில்ல 2.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்தப்ப இன்னமும் நியாயப்படுத்துறீங்கல்ல? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? எங்க தளபதியை பார்க்கணும், எங்களுக்கு அதுதான் முக்கியம். சேஃப்டி இல்ல, மனசாட்சி எல்லாம் இல்ல. எங்க தளபதிக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மனசாட்சியே. ஆடா என்னவா இது? எங்க தளபதிக்கு அப்புறம் தான் எங்க மனசாட்சியே. பொன்மொழிகள். எங்க தளபதியை பார்க்கணும், எங்களுக்கு அதுதான் முக்கியம், சேஃப்டி எல்லாம் முக்கியமே இல்லைங்க. எப்படிப்பட்ட நபர்களாக இருக்காங்கன்னு பாருங்களேன். ஐயோ, இவங்க கூட எல்லாம் வாழ்கிறவங்கெல்லாம் எப்படி உயிரை கையில் பிடிச்சிட்டுல வாழணும்? இவங்க கூடலாம் வாழ்ந்தாக்கா ஐயோ பார்க்கவே பயமாக இருக்குது. இவங்க பேசுகிறத பார்த்தாவே பதட்டமாக இருக்குது. நெறியாளரே தப்பிச்சு ஓடி இருக்குன்னு சொல்லணும் போல இருக்குது. இவங்க பக்கத்துல எல்லாம் நின்று இவர் வேறு பேட்டி எடுக்கிறாரு, கடிச்சு வச்சாலும் கடிச்சு வச்சுருவாங்க. இப்படிலாம் நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க? அப்படி கடிச்சு வச்சாலும் கடிச்சு வச்சுருவாங்க. ஐயோ பயமாக இருக்கு. இவங்களெல்லாம் பார்த்தா சோம்பி கூட்டம் மாதிரி இருக்காங்க. தளபதி தான் எங்களுக்கு முக்கியம், சேஃப்டி முக்கியம் இல்லை. ஏன் செத்தா என்ன எதை என்ன எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. செத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தளபதிக்கு அப்புறம் தான் எங்கள் மனசாட்சியே. சூப்பர்ரா, நல்ல கட்சி, நல்ல கொள்கை. அசம்பாவிதம் இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு ஒரு லேடியை வந்து நீங்களே அலோவ் பண்ணிக்கிட்டங்க. குழந்தைய ஏன் உள்ள அலோவ் பண்ணீங்க? யாரும் வர சொல்லல. குழந்தைய ஏன் உள்ள அலோவ் பண்ணீங்க கேட்டா, குழந்தைய நாங்க யாரும் வர சொல்லல. என்ன இது பதில்? குழந்தைய இது கூட உள்ள அலோவ் பண்ணீங்க? முதல்ல அங்கே வந்திருக்கிற எல்லாரும் கட்சியில் நிர்வாகிகளா? நிர்வாகிகள் சந்திப்பு தானே அது, மக்கள் சந்திப்பு கூட இல்லையே. நிர்வாகிகள் சந்திப்புன்னு சொல்லிட்டு டிக்கெட்டெல்லாம் பிளாக்ல வித்து நிறைய பேரை வர வச்சிருக்கானுங்க. திருட்டு பசங்க, இதுலேயே திருடி இருக்கானுங்க திருட்டு பசங்க. அது பண்ணிட்டு பாருங்க, குழந்தைகளை தூக்கிட்டு வந்திருக்குதுங்க. அதை கேள்வி கேட்டாங்க, நாங்க ஒன்றும் வர சொல்லியே அப்படின்றாங்க. போச்செல்லாம் வராதுங்கிறாரு, உங்க தலைவர் வராதுங்கிறாரு. குழந்தை 2 வயசு குழந்தை இவ்வளவு வெயில் கரூர்ல எங்க கொடுத்தீங்க? கரூர் இங்க சேலம், சேலத்தை பத்தி பேசுறீங்க. சேலம் நீங்க அப்படி பேசக்கூடாது, நீங்க அப்படி பேசக்கூடாது. 2 வயசு குழந்தை கொடுத்தது தப்பு, அது விதிமீறல். 2 வயசு குழந்தைய உள்ள கொடுத்தது தப்பு, விதிமீறல். 2 வயசு குழந்தைய கூட்டு வந்தது தப்பு, விதிமீறல். அதை நியாயப்படுத்த எப்படி நியாயப்படுத்துவீங்க? உங்களுக்கு மனசாட்சி இல்ல, எப்படி என்னங்க பாதுகாப்பு கொடுப்பீங்க? 2 வயசு குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு நீங்க கொடுப்பீங்க? அந்த செய்தி சேகரிக்கக்கூடிய அந்த அண்ணனுக்கு நம்ம மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா இந்த அண்ணன் வந்து பல இடத்துலங்க, நாமக்கலா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஒரு செய்தி சேகரிக்க போறப்போ அங்க இருக்கிற மக்கள் கிட்ட இந்த கேள்வியை கேட்டு குழந்தைங்களை தூக்கிட்டு வர்றது அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமக்கு எப்படி கோபம் வருதோ அந்த கோபமும் மாத்திரமும் அவருக்கு வருது. அவர் எல்லாரையும் போய் கேட்குறாரு, இப்படி குழந்தையை தூக்கிட்டு வரீங்களே மனசாட்சி இருக்கான்னு கேட்குறாரு. இந்த பணியை அவர் செய்கிறதுக்கே வந்து நம்ம அவரை பாராட்டலாம். நம்ம ஏற்கனவே இதே அண்ணனை நம்ம வந்து பாராட்டியிருக்கோம். அதே நபர் தான் இப்போ மீண்டும் வந்து இந்த வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறார். கரூரில் நடந்ததை பற்றி பேசாதீங்க, இது சேலம், சேலத்துல எல்லாம் அதெல்லாம் நடக்காது அப்படின்றாங்க. என்ன சேலம் கரூர் என்ன டிஃப்ரென்ஸ்? எல்லாமே தமிழ்நாடு தான். உங்கள் விஜய் அண்ணன் வேற விஜய் அண்ணன் வந்திருக்காரா? இல்லை சேலத்தில் இருக்கக்கூடிய அணில் குஞ்சுகள் மெச்சோர்டான அணில் குஞ்சுகளா? சேலத்துலேயும் அதே தற்கொலை அணில் குஞ்சு கூட்டம் தானே இருக்குது. குழந்தைகளை தானே தூக்கிட்டு வரானுங்க. எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு, எல்லா பேட்டர்னும் ஒரே மாதிரி தானே இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அங்க நடந்தது இங்க நடக்காதுன்னு சொல்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. இதே வாய்ச்சோடால், இதே வந்து ஒரு மாதிரி ஆணவத்தில் பேசுறது, பெரிய பிடிங்க மாதிரி பேசுறது, இதே தான் அங்கேயே பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கரூரில் ஒன்றும் ஆகாது, நாங்கள் இருக்கோம், நாங்கள் எல்லாமே பிடிங்கிட்டு இருந்தீங்க.
கடைசியில் 41 பேரை சாவடிச்சிருக்கீங்களே. எங்களுக்கு மனசாட்சியெல்லாம் கிடையாது. இங்கே மனசாட்சியெல்லாம் விஜய் அண்ணாவுக்கு அப்புறம் தான் மனசாட்சின்னு சொல்கிற கூட்டம். இந்த கூட்டத்தில் குழந்தைங்களை தூக்கிட்டு வர்றதை ஒரு செய்தியாளர் கேட்குறாரு, அவர்கிட்ட போய் பாயிறானுங்க. இதெல்லாம் பேசாதீங்க, இதெல்லாம் நாங்கள் பெரிய தெரியுமா, நாங்களாம் எப்படி விட்டோம் தெரியுமா, 700 பேர் இருக்கும் 800 பேர் இருக்கும், நாங்கள் என்ன வர சொன்னோமா, அப்படி பைத்தியக்காரன் மாதிரி பேசிருக்கோம். பைத்தியக்காரனுங்க. உங்ககிட்ட ஒரு சின்ன சின்ன மாற்றங்களையும் பார்க்க முடியுது. என்ன பிரதர் பேசுறீங்களா, சொல்லுங்க. இந்த டைம் முதலமைச்சர் அவருக்கு விஜய் தான் தலைவர் தான், எங்க தலைவர் தான் இதுமே முதலமைச்சர். எனக்கு என்ன தோணுதுன்னா, இவனுங்களுக்கு இந்த செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்கிறாங்க பாருங்க, அவங்களெல்லாம் கண்டாவே இவனுங்களுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஆகுது, உள்ளார பைத்தியம் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். NDTV செய்தியாளர் வந்து அவர் செய்தி சேகரிச்சுட்டு ஏதோ பேசிட்டு போறாரு, அவர்கிட்ட போயிட்டு ஆடிக்கிட்டு போனான் ஒருத்தன். அடுத்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தர் இறந்தாரு பாருங்க, ஒரு மகாராஷ்டிராவை சேர்ந்த நபர் சூரஜ். அவர் இறந்தது தொடர்பாக சேலம் தாவேகா மாவட்ட செயலாளர்கிட்ட, அந்த அவர் பேர் என்ன, தமிழன் பார்த்திபன், அந்த நபர்கிட்ட போய் பேட்டி எடுக்க போனதுக்கு அந்த செய்தியாளர்களை பிடிச்சி அடிச்சிருக்கானுங்க, கார் மேலே ஏறி டேமேஜ் பண்ணிருக்கானுங்க. இப்போ பாருங்க இந்த செய்தியாளர் இவர்கிட்ட போயிட்டு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பைத்தியக்காரனுங்க லிட்டரலி. இதெல்லாம் ஒன்றா நம்பர் தற்கொலை கூட்டம். இதெல்லாம் எலெக்ஷனில் இது ஒரு நல்ல விஷயம் தாங்க நடக்குது. ஏன்னா எலெக்ஷனில் தாவேக்காவுக்கு ஓட்டு விழும் இல்லையா, அந்த ஓட்டெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் கரெக்டாக எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் எவ்வளோ தற்கொலைகள் இருக்கானுங்க அப்படின்றத நம்ம கரெக்டாக கணக்கு பண்ணலாம். தமிழ்நாட்டில் இந்த தற்கொலைகளை நம்ம ஃபில்டர் பண்ணி கண்டுபிடிக்கலாம் இவ்வளோ பேர் இருக்கானுங்க அப்படின்ட்டு. அதுக்கு இந்த கட்சி உதவுது. தெரிஞ்சுக்கலாம். முற்போக்கு பேசக்கூடிய இப்படி ஒரு மாநிலத்தில் எத்தனை தற்கொலைகள் இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். சரியா? தளபதி என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு வந்து நல்லது செய்வார். பெண்கள் பாதுகாப்பு நல்லதா இருக்கும், நாட்டுக்கு நல்லது நடக்கும், தமிழ்நாட்டுக்கு நல்ல சீர்திருத்தம் பண்ணுவார் தலைவர். தலைவர் எப்பயுமே நல்லது பண்ணுவார். தலைவர் படம் நடிகர்களை விட்டுட்டு நம்ம மக்கள், தமிழக மக்களை காப்பாற்றுன்னு சொல்லி வந்துக்கிறார். அவ்வளோதான் அவனுங்களுக்கு தெரியும். தலைவர் படத்தை நடிக்கிறத விட்டுட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்காரு. இது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும் அரசியல். வேற என்னடா தெரியும் உங்களுக்குன்னு கேட்டால் ஒன்றும் தெரியாது. எதிர்கட்சிக்காரங்களை போய் திட்டணும்னா அவங்களுக்குன்னு ஒரு சில பட்ட பெயர் இருக்கும் பாருங்க. இப்போ திமுக காரங்கன்னா 200 ரூபா ஊப்பி, அபியூஸு, இது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். ஆக்கப்பூர்வமாக பேச தெரியாது, அரசியல் பேச தெரியாது, ஒன்றும் தெரியாது. கோமாளி கூட்டம். அவனுங்களுக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல், எங்கள் தலைவர் சினிமா விட்டு வந்திருக்காரு, அவர் நல்லது தான் பண்ண வந்திருக்கிறார். ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா? ஓட்டு போடலன்னா கடிச்சு வைப்போம். படம் எடுக்கிறத விட்டுட்டு வர்றான்றீங்க. இப்போ ஜனநாயகன் படம், அவர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே அவரால் வந்து அதுக்கு நடைமுறையை செயல்படுத்த முடியல, அதுக்கே ஆக்ஷன் எடுக்க முடியல. அவர் எப்படி ஆட்சிக்கு வந்து மக்கள்லாம் காப்பாற்றுவார்ன்ற விமர்சனங்களை எதிர்கட்சி வைக்கிறாங்கல்ல. இல்லைங்க, இப்படியாகும் ரசிகர்களுடைய மனநிலை இருக்கு. படம் எடுக்கிறத விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாரு விஜய்னு சொல்றாங்க. ஆனா நாம ஒரு விஷயத்த கேட்கும்போது ஜனநாயகனுக்கு அவரை எப்படி ஹேண்டில் பண்றாரு, ஜனநாயகம் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் அப்படியே போறாங்க. இல்லைங்க பதில் இல்லைங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போற கூட இல்லை. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கேள்வி கேட்ட உடனே அப்படி போயாச்சு. ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவர் நம்மளை மதிச்சு கேள்வி கேட்குறாரு, அதுக்கு நமக்கு பதில் இருக்கு இல்லைன்றதை சொல்லிட்டு அதுக்கு என்னன்னு பேசிக்கிட்டு அது தெளிவாக போகணும். ஒரு இடத்துல ஒருத்தவங்க கிட்ட மரியாதையாக நடந்துக்கணுன்றதே இல்லை அவனுங்களுக்கு. அப்படியே அவனுங்க இஷ்டத்துக்கு யாரையும் மதிக்கிற கிடையாது, அப்படியே போகிறது வர்றது இஷ்டத்துக்கு. ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு மைக்கில், அதை மதித்து நம்ம ஓரமாக நிற்போம், அதெல்லாம் கிடையாது. கத்திக்கிட்டு சரி பேசிங்க வாடு கூப்பிட்டு பேச விட்டா ஓடுறான் மதிக்காமல். எதுக்குடா நீங்கள்லாம் வரீங்க? என்னடா உங்களுக்குலாம் பிரச்சனை? பைத்தியமாடா நீங்கள்லாம்? மெண்டல் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்கலாம் ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பைத்தியக்காரனுங்க. இதனால வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பயன் உங்கள் கட்சினால? எங்கள் கட்சினால 2026 வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது ஜெயிச்சா பண்ணுவீங்கன்னு சொல்றீங்க, ஜெயிக்கலையானாலும் பண்ணுவோம். மக்கள் பிரச்சனைக்கெல்லாம் விஜய் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாரு சொல்றாங்க. ஏன்னா வாய் திறந்து பேசினாதான் அதுக்கு தீர்வு இல்லை. வாயை திறந்து பேசாமல் நாங்கள் தீர்வு கண்டுருவோம். எதுக்குமே நாங்கள் வாயை திறந்துலாம் பேச மாட்டோம். வாயை திறந்து பேசாமல் இப்போ என்ன தீர்வு கிடைக்கும்? நீங்கள் வாயை திறந்து பேசுறதுனால தீர்வு கிடைக்குதோ இல்லையா அதை விடுங்க. உங்கள் நிலைப்பாட்டையாவது மக்கள் புரிஞ்சுக்கணுமே, அதுக்காவது வாயை திறந்து பேசணுமே. அதுக்கும் பேச மாட்டீங்கன்னா பிறகு எதுக்கு இருக்கீங்க நீங்கள்? பேசாமலே தீர்வு தான். பேசாமல் எந்த மாதிரி தீர்வு கொடுப்பீங்க? தீர்வுனா நாங்கள் வந்து 2026 வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தீர்வு ஒரே. அதாவது எங்ககிட்ட ஆட்சியை கொடுத்தீங்கன்னா நாங்கள் 2026 எல்லாத்துக்கும் தீர்வு கண்டுருவோம் பாருங்க அப்படின்றாப்புல. இது எப்படி இருக்குன்னா, இப்போ விஜய் அவர்களுடைய இந்த சினிமா துறை இருக்கு பாருங்க, அதில் இப்போ நான் திடீர்னு போயிட்டு நான் வந்து என்னை உச்ச நடிகராக்குங்க, அப்போ தான் நான் வந்து நடிப்பு திறமையெல்லாம் நான் காட்டுவேன். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாலாம் நடிச்செல்லாம் வரமாட்டேன், என்னுடைய திறமையெல்லாம் நான் வெளிக்காட்டவே மாட்டேன். என்னை உச்சா நடிகர் ஆக்குங்க எல்லாரும் சேர்ந்து, அப்போ தான் நான் நடிப்பேன், நான் செமையாக நடிப்பேன் தெரியுமா அப்படின்னு சொன்னால் எல்லாரும் நம்புவாங்களா? ஆணவத்தில் பேசுகிறான், திமிரில் பேசுகிறான்னு பார்த்து ஒட்டு மொத்தமாக அடித்து விரட்டி தானே விடுவாங்க. ஒரு சின்ன ரோல் கூட கிடைக்காது. சினிமா துறையிலேயே இப்படி இருக்கிறப்போ அரசியல் தமிழ்நாட்டை ஆள்றதுன்னு வரப்போ இவங்க பாருங்கள், நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், வாயை திறந்துலாம் பேச மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம், ஆட்சியை மட்டும் கொடுத்து பாருங்க, நாங்கள் வேறு லெவலில் ஆட்சி பண்ணுவோம்னு சொல்லி உருட்டுறானுங்களே. மனசாட்சி இருக்கா?
என்ன லாஜிக்கடா இது? மற்றவங்களோட பார்க்கும்போது விஜய் என்ன பெட்டரா பண்றாரு, ஏன் வாய்ப்பு கொடுன்னு சொல்றீங்க அவருக்கு? அவர் வந்து பெட்டராக, ஏன்னா ஒரு புதுசாக இப்போ நம்ம வந்து வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து கொஸ்டின் கேட்குறாங்களே, அந்த கொஸ்டின் வந்து அவர் நம்ம ஆன்சர் பண்ணால் மட்டும் தான் நம்ம வேலைக்கு சேர்த்துக்குவாங்க. ஆமாம், அதை ஆன்சர் பண்ணால் தான் நம்ம வேலைக்கு சேர்த்துக்கிறாங்களே, அதே மாதிரியே வந்து நம்ம ஆன்சர் பண்ணால் நம்ம வெளியே தெரிவிடுவாங்க வேலை. அதே தானே நாங்களும் கேட்குறோம். தமிழ்நாட்டு மக்கள் கொஸ்டின் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணால் தானே எல்லாரும் புரிஞ்சுக்க முடியும், உங்களுக்கு ஏற்ற இடத்த மக்கள் கொடுக்க முடியும். நீங்கள் ஆன்சர் பண்ணலன்னா உங்களை வெளியே தள்ளி விட்ருவாங்க. நீங்களே உங்களுக்கான பதிலை சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னத்தை தான் சொல்ல நினைக்கிறீங்க? புரிய மாட்டேங்குது. என்ன இது? ஒரு கேள்வியை கேட்டால் அந்த கேள்விக்கு சம்மந்தமே இல்லாமல் பதில், சம்மந்தமே இல்லாமல் அவனுங்க திருப்பி கேள்வி கேட்குறானுங்க. என்னங்கடா இது பேசுகிறீங்க? புரிய மாட்டேங்குதுடா நீங்கள் எல்லாம் பேசுறது. மண்டை குழம்புது. இல்லைன்னா பதில் சொல்லாமல் ஓடி போகிறானுங்க. தனிச்சு நின்று ஜெயிச்சிருங்களா? ஜெயிப்பானா? ஏன்னா எம்ஜிஆர் ஜெயிக்கலையா? எம்ஜிஆர்லாம் கூட்டணி ஜெயிச்சாரு. எங்கடா ஜெயிச்சார் கூட்டணி வச்சு? 77 கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சாரு. 67 அண்ணா கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சாரு. தனிச்சு நின்று யாருமே ஜெயிக்கல. ஜெயலலிதாவும் 97 கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க. இப்போ அவங்க இல்ல தலைவா. ஏன் மீடியா சந்திச்சு பேச மாட்டாரு விஜய்? பண்ண மாட்டாருண்ணா. அவருக்கு பப்ளிக் பிடிக்காதுண்ணா. அவருக்கு பப்ளிக்கு பிடிக்காது. பப்ளிக் பிடிக்காதுன்னா மக்களை பிடிக்காதுன்னு தானே அர்த்தமாகுது. மக்களை பிடிக்காத ஒருத்தர் எப்படி வந்து சிஎம் ஆகலாம்? என்னங்கடா பேசுறீங்க நீங்க? ஐயோ, 2 வருஷமா பெருசா போராட்டமே பண்ணல. மக்கள் போராட்டம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? என்ன சும்மா மக்களை கூட்டிக்கிட்டே சுத்திக்கிட்டே எல்லாம் எதுக்குண்ணா? என்னமாடா நீ? அப்புறம் எப்படி மக்கள் உங்களை நம்புவாங்க? போராட்டம் பண்றது எதுக்கா? அப்புறம் அரசியல் கட்சி எதுக்கு இருக்கு? ஏன்னா என்னடா நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்போ இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டினீங்களே, உங்க கட்சி எதுக்கு போராட்டினீங்க? அப்போ அதெல்லாம் சும்மா தானே? நமக்கு எதிராக ஏதாவது செய்கிறாங்க, அவங்களுடைய எண்ணங்களை புகுத்த நினைக்கிறாங்க, இல்லை ஏதாவது செய்ய நினைக்கிறாங்க, நமக்கு அது பிடிக்கலன்னு சொன்னால் எதிர்த்து போராடி தான் ஆகணும். அந்த போராட்டத்துடைய வீரியம், அந்த போராட்டத்துடைய தன்மை இதெல்லாம் பொறுத்து ஆட்சியாளர்கள் வந்து அந்த ஒரு விஷயம், ஒரு திட்டமோ வாட்டெவர் அதை வந்து பின்வாங்கிறதுக்கு பார்ப்பாங்க. இல்லை அதை என்ன செய்யணும் அது இதுன்னு சொல்லிட்டு போராடுறது அவ்வளோ பெரிய முக்கியமான அரசியல் செயல்பாடுடா. ஐயோயோ, இவனுங்க வந்து ரொம்ப கஷ்டங்க. இவனுங்க கூடலாம் சும்மா மக்களை எல்லாம் கூட்டிகிட்டு சுற்றிக்கிட்டு அதில் என்ன பிரயோஜனன்றானுங்க. சூப்பர் அரசியல் கட்சிங்கண்ணா. இப்படி ஒரு அரசியல் கட்சியை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்பிக்கை தான் வாழ்க்கைங்கிற மாதிரி, அதே மாதிரி அவரை நம்பினா கைவிட மாட்டாருங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை, அதனால அவரை நம்பணும். கண்ணை மூடிட்டு நம்புங்க. நாங்கள்லாம் நம்பலை, கண்ணை மூடிட்டு நம்புங்க. நம்பி போய் ஓட்டை போடுங்க. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ முட்டாள்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க. திருப்பரங்குன்றம் விஷயத்துல அவர் என்ன பேசினாரு, மத்திய பட்ஜெட்ல அவர் என்ன பேசினாரு, இப்படிலாம் தெரியல. என்ன பேசினாரு சார்? நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, மக்கள் இப்ப விஜய் சார் வந்து இப்ப அரசியலுக்கு வராரு அப்படின்னா, இன்னும் நாங்க அரசியல் வரல. இன்னும் அரசியலுக்கு வரலையா? அப்புறம் என்ன இங்க நடக்குது? என்ன கூட்டம் அது? எதுக்கு இவ்வளவு பேர் போறீங்க? எதுக்கு 41 பேர் செத்தாங்க? என்ன அது? அதெல்லாம் ரசிகர்கள் சந்திப்பு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ரசிகர்கள் சந்திப்புல 41 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லலாமா? அரசியலுக்கே வரல. இது அரசியல் கட்சி கூட்டங்கள் கிடையாது. அதாவது இப்ப நாங்க இப்பதான் வந்திருக்கோம். நாங்க ஜெயிச்சு அதுக்கு மாதிரி தான் எல்லா குறைகள் இப்பதான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கோம். குறைகள் சொல்லிட்டு இருக்கோம். வின் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க எல்லா விஷயங்களும் நான் பண்ணுவோம். வின் பண்ணலனாலும் பண்ணி தருவோம். சரிங்களா? சோ அதனால வந்து அது வந்து நீங்க இன்னும் வரவே இல்லை, உங்களுக்கு கொள்கை என்ன, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, அதை பத்தி நீங்க கேட்க தேவையில்ல. எதுவுமே கேட்காதீங்க இவங்க கிட்ட. எதுவும் கேட்கக்கூடாது. பட்ஜெட் பற்றி நீங்கள் என்ன, உங்கள் தலைவர் என்ன ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு, செங்கோட்டைன்னு சொல்கிறாரு, அதெல்லாம் எங்ககிட்ட கேட்காதீங்க. நாங்கள் புது கட்சி, எங்களெல்லாம் கேட்கவே கூடாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் என்னனாலும் பேசுவோம், என்னனாலும் செய்வோன்றாப்புல. தொண்டர்களும் அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. எங்களை கேட்காதீங்க ப்ளீஸ், எங்களை கேட்டவே எதுவுமே கேட்கக்கூடாது. இவனுங்க இஷ்டத்துக்கு வந்து யாரை வேணால் கொள்ளுவானுங்க, நிபந்தனைகளை ஃபாலோ பண்ண மாட்டானுங்க, காவல்துறையை திட்டுவானுங்க, என்ன வேணால் பண்ணுவானுங்க, குழந்தைய வெயிலில் தூக்கிட்டு வந்து சாகடிப்பானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்க. யாரும் இவனுங்களை ஒரு வார்த்தை கூட கேட்கக்கூடாது. எனக்கு என் முன்னாடி வேணுமா விஜய் வேணும்னு கேட்டால் தளபதி தானே. எனக்கு என் அம்மா அப்பா முக்கியமோ இல்லையோ, எனக்கு தளபதி தான் முக்கியம். இதெல்லாம் பொதுமக்கள் பார்த்தா இப்படி இப்படி இருக்காங்க, ஓட்டு போடுங்க விசில் சின்னத்துக்குன்னு போடுவாங்களா? அட தற்குறிகளா டேய். பொண்டாட்டி முக்கியமா தளபதி முக்கியமா? தளபதி தான் முக்கியம். அப்புறம் எதுக்கு உனக்கு பொண்டாட்டி? அம்மா அப்பா முக்கியமா இல்லை தளபதி முக்கியமானா? எனக்கு தளபதி தான் முக்கியம். இந்த விஜய் ரசிகர்கள்னு இருக்கிறவனுங்க கிட்ட தயவு செஞ்சு பொண்ணை கட்டி கொடுக்குறதோ பையனை கட்டி கொடுக்குறதோ தயவு செஞ்சு கொடுத்துறாங்க. கொடுத்தீங்கன்னா காலையில் துண்டை போட்டுட்டு உட்கார வேண்டியதுதான். முதலே உஷாராகி விரட்டி விட்டுருங்க. வீட்டு பக்கம் திரும்பி பார்த்துறாத ஓடிடுன்னு அனுப்பி விட்ருணும். எப்படி இருக்கானுங்க பாருங்கள். கெட்டுன பொண்டாட்டி முக்கியம் இல்லையா, விஜய் முக்கியமா? பாவம் அந்த சகோதரி யாருன்னு தெரியல. இப்படிப்பட்ட நபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னன்னு வாழ்வாங்க? நிம்மதியாக வாழ முடியுமா இந்த மாதிரி பைத்தியக்காரனுங்களோட? கொஞ்ச நேரம் இவனுங்களுடைய கேணத்தனங்களெல்லாம் பார்த்தாவே நமக்கு கிறுக்கு பிடிச்சி மண்டை சூடாகுதுங்க. இந்த செய்தி சேகரிக்க போகிறவங்களாம் நம்ம பாராட்டியே ஆகணும். இவனுங்க கூட்டத்துக்குள்ளே கூட்டமாக போய் மைக்கை பிடிச்சி இந்த தற்குறிகளை வந்து நேராகவே ஃபேஸ் பண்ணி அவனுங்க கிட்ட மைக்கையும் நீட்டி அவனுங்க பேசக்கூடிய கேணத்தனங்களையும் கேட்டு இதெல்லாம் பேசுகிறப்பவே எனக்கு டயர்ட் ஆகுதுங்க.
ஆனால் இதெல்லாம் ரியலாக ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க என்ன பாடுபடுவாங்க இந்த தற்குறிகளுக்கு மத்தியில்? இந்த தற்குறிகள் இப்படிலாம் பேசியிருக்கானுங்க இல்லையா, இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.